எனக்கு ஒரே யோசனையாக போச்சு. என்னடா இது இந்த மாடல் வந்து கஸ்டமருக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சா அப்படின்ட்டு. ஆமாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20 நாளைக்கு முன்னாடி காட்டன் சாரீல ஒரு ப்ளவுஸ் மாடல் தச்சிருந்தேன். இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா, சாரீ எடுத்துன்னு வந்து குடுத்துட்டு, "இதுக்கு என்ன நல்லா இருக்குமோ அந்த மாரி ஒரு மைல்டான டிசைனாக வச்சு குடுங்க சிஸ்டர்" அப்படின்னு சொன்னாங்க. நானுமே வந்து பார்த்தேன்னா, ஸ்வீட் ஹார்ட் நெட் வந்து நெக் வந்து வச்சு தச்சு குடுத்தேன். அது வந்து அவங்களுக்கு புடிச்சு போச்சு. புடிச்சு போயிட்டு அந்த கஸ்டமருடைய ஃப்ரெண்டு, "நல்லா இருக்குது. எனக்கு இதே மாதிரி சாரீ வேணும். அதே டைலர்ட்ட அதே மாரி எனக்கு தச்சு குடுத்துரு. ப்ளவுஸுமே தச்சு குடுத்துரு" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க போல். அந்த சிஸ்டர் வந்து அதே மாதிரி ஒரு சாரீ எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு, "சிஸ்டர் எனக்கு தச்சு குடுத்தீங்க இல்லையா? அது வந்து என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து ரொம்ப புடிச்சு போச்சு. சிம்பிளா நீட்டாக இருந்தது. அவங்க ரொம்ப லைக் பண்ணுறாங்க. அவங்க அளவுக்கு எனக்கு என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருங்க சிஸ்டர்னு" சொல்லிட்டு சாரீ, ஃபால்ஸு, லைனிங், ப்ளவுஸ் எல்லாமே அவங்க கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. நான் வந்து அச்சோ! நான் என்ன தச்சேனேப்பா எனக்கு ஞாபகம் இல்லை அப்படி. ஏன்னா இந்த சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு தொடர்ந்து ப்ளவுஸ் நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா, அந்த சிஸ்டருடைய ப்ளவுஸ் வந்து 2, 3 ப்ளவுஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நான் என்ன தச்சேனே எனக்கு தெரியல, கொஞ்சம் ஃபோட்டோ எனக்கு சென்ட் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த சிஸ்டர் ஃபோட்டோ சென்ட் பண்ணாங்களா, அச்சோ! இது நானுமே வந்து ஒரு ரீல்ஸ் வந்து போட்டிருந்தேன். நான் வந்து மேக்ஸிமம் கஸ்டமருக்கு தைக்கிற துணியை வந்து பார்த்திங்கன்னா, ஆரி ஒர்க்காக இருக்கட்டும், ப்ளவுஸு, சுடிதார் வந்து மேக்ஸிமம் வந்து வீடியோ வந்து போடுறது கிடையாது. அது வந்து ஏன் அப்படின்னா, என்னுடைய பர்சனலுக்காக நான் அது போடல. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சேனல் வந்து வச்சுருந்தேன். அந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஆரி ஒர்க் பண்ணாலும் சரி, ப்ளவுஸ் மாடல் எது தைச்சாலுமே வந்து நான் வந்து அதை ரேட்டோடு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து அது என்னை பார்க்குறவங்க, என்னுடைய சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், நேட்டிவ் யாராக இருந்தாலும் சரி, "ஓ நீ இவ்வளோ சம்பாதிக்கிறியா?" ஏன்னா நான் வந்துட்டு இத்தனை ஆர்டர் வந்தது, இவ்வளோ ரூபாய்க்கு தைச்சேன்னு சொல்லிவிட்டு நான் ஓப்பனாக வீடியோ போடுறதுனால, அதில் வந்து நமக்கு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ இடுப்பு வலி இருக்கும், எனக்கு எவ்வளோ தலைவலி வச்சுருக்கும், அதெல்லாம் அவங்களுக்கு பெருசாக தெரியல. "இவ்வளோ இன்கம் உனக்கு ஏர்ன் பண்ணுறியா?" அப்படிங்கிற மாதிரி என்னை பார்த்து கேள்வி கேட்க, அதனால் வந்து நான் "வேணாம் அப்பா" அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து நான் டிசைனாக இருக்கட்டும், ஆரி ஒர்க்காகட்டும் ரொம்ப நான் வீடியோவில் வந்து காட்ட மாட்டேன். ஆனால் அந்த ஒரு டிசைனை வந்து நான் வீடியோ ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன்னா, ஆஹா இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு கோதாவில் வந்து இறங்கிட்டேன். ஆமாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 2 டிப்ஸு சொல்ல போகிறேன். அந்த டிப்ஸ் வந்து கை வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, கை வந்து ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் வரும், ஏற்றம் இறக்கம் வந்து வரும். அது எதனால் வருது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ப்ளவுஸை வந்து போட்டுட்டு நம்ம கையை வந்து மேலே தூக்கணும் அப்படின்னா, ஒரு மாதிரி இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். ஆம்கோலுக்கும் நம்ம அக்குளுக்கும் இடுப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா, அந்த துணியை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். அது வந்து எதனால் வருது, எந்த மாதிரி மெத்தடில் வந்து நம்ம கட்டிங் போட்டோம் அப்படின்னா, ப்ளவுஸ் வந்து கட்டிங் போட்டோம் அப்படின்னா, அதெல்லாம் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம், வராத அளவுக்கு பண்ணலாம். ஒரு சாரீ கட்டியிருக்கோன்னா, அந்த கையை நம்ம ப்ளவுஸ் போட்டு நம்ம கையை மேலே தூக்கும்போது நமக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இருக்கக்கூடாது. பிடிச்சி இழுக்கிற மாதிரியோ இல்லை டைட்டாக இருக்கிற மாதிரியோ இருக்கக்கூடாது. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, நான் அதை சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக அது வந்து இப்போ வாய்ஸ் கொடுக்கும்போது அது சரியாக உங்களுக்கு புரியாது. அதனால் வீடியோ கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து அந்த வெட்டுற துணியிலே காமிச்சு நான் சொல்லியிருக்கேன். புரியலை, சப்போஸ் நான் இந்த வீடியோவில் எனக்கு புரியலைன்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன், சரிங்களா? ஏன்னா பிகினர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஆரம்ப கட்டத்தில் தைக்கிறவங்களுக்கு நிறைய டவுட்டு வரும். அந்த நிறைய டவுட்டில் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டவுட்டாக இருக்கும். என்னென்னா, கை வந்து எப்படி நம்ம தைச்சாலும் வந்து ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். அது வந்து ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் தான். அதை நான் கடைசியாக சொல்கிறேன், நீங்கள் சரி பண்ணிடுவீங்க. இப்போ வந்து காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா, இதுக்குமே நான் கடைசியாக இப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு வந்து புரியாதுன்றதுனால நான் வந்து வீடியோ தனியாக அதுக்கு ஒரு வீடியோ வந்து நான் இந்த வீடியோவில் கடைசியில் நான் அட்டாச் பண்ணிடுறேன். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா, நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே ஒரு கமெண்ட் போடுங்க. உங்களுக்கு ப்ளவுஸ்லாம் வந்து கூடனா உங்களுக்கு நீங்கள் என்ன அளவு, உங்களுக்கு எந்த அளவில் ப்ளவுஸ் கட்டிங், ஸ்டிச்சிங் வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, வீடியோ வந்து தொடர்ந்து எதிர்பார்க்குறீங்க. ஆனால் என்னுடைய சூழ்நிலை வந்து என்னால் வீடியோ வந்து தொடர்ந்து கொடுக்க முடியல. இப்போ வந்து சாய்க்குட்டியை வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அடுத்த மாதம் நம்ம ஜூன் மாதம் வந்து நம்ம ஸ்கூலில் சேர்த்துருவோம்.
ஸோ அவனை ஸ்கூலில் சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், எடிட்டிங் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வீடியோ எடுக்கும்போது அவன் வந்து கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணுவான், சத்தம் போடுவான். அதே மாதிரி எடிட்டிங் பண்ணும்போதும் அப்படி தான் வந்து சத்தம் போட்டுன்னு இருப்பான். அந்த குழந்தை வந்து அழுதாலுமே குழந்தைய வச்சுன்னு வீடியோவும் போடக்கூடாது. குழந்தை அழும்போதும் நம்ம பேசியோ இல்லை அவனை அழகிற குழந்தைய காமிச்சியோ வீடியோ போடக்கூடாது. அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் டைமிங் வந்து செட் ஆகாமல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, எடிட்டிங் கொஞ்சம் வந்து நான் போய்ட்டு அந்த கட் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் எடிட் பண்ணியிருந்தால் நல்லா வந்திருக்கும். அதே ரீசன் தான், எனக்கு நேரம் இல்லாதனால சும்மா ஒரு வீடியோ அப்படியே எடுத்துட்டு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். முக்கால்வாசி இப்போ இவ்வளோ வேலையிலையும் நான் எதுக்காக அந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், அந்த 2 டிப்ஸ் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்த டிப்ஸ் கேள்வி வந்து உங்களுக்கும் ஒரு சில கஷ்டம் உங்களுக்கும் வந்திருக்கும். அதனால் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. அந்த கஸ்டமர் கேட்ட மாதிரியே நான் வந்து லைனிங்லாம் வந்து வெட்டி வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான டவுட்டுக்கான வீடியோ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம வந்து இப்போ கை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கை கட் பண்ணிவிட்டு இது வந்து ஆழம் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஆழம் எடுக்கும்போது சீமன் அளவு, இது வந்து நம்ம ரெடி அளவு, இது வந்து சீமன் அளவு. நான் வந்து சீமன் அளவுன்னு சொல்லுவேன். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா அளவு நீங்கள் எப்படி சொல்லுவீங்களோ அது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு நான் வந்து வீடியோவில் சீமன் அளவு சொல்லிகிட்ருக்கேன். சீமன் அளவில் இருந்து கத்திரிக்கோல் வந்து நம்ம இந்த ஆழம் எடுக்கிறதுக்கு இங்கேருந்தே வெட்டிட்டு வரக்கூடாது. ஏன்னா நீங்கள் இங்கேருந்து வெட்டினீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் குறைஞ்சிடும். அப்போ நம்ம ஜாயின் பண்ணும்போது கை சுற்றி தச்சுட்டு ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஏற்ற இறக்கம் வரும். அதனால் சீமன் அளவில் வந்து ஆழம் குடையக்கூடாது. இங்கே இருக்குல்ல நம்ம ரெடி அளவில் இருந்து தான் வந்து ஆழம் வெட்டணும். அதாவது ப்ளவுஸ் வந்து எப்பயும் போல் ப்ளவுஸோடைய கை வெட்டிட்டோம். 2வது ஆழம் எடுக்கிறதுக்கு நம்ம சீமன் அளவில் இருந்தே குடஞ்சிக்கிட்டு வரக்கூடாது. ரெடி அளவு இருக்குல்ல, இங்கேருந்து கத்திரிக்கோல் இங்கேருந்து வந்து அந்த ஆழம் குடையிறது, ஃப்ரண்ட்டுக்கான ஆழம் குடையிறது வந்து குடையணும். அப்படி பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து 2மே வந்து ஒரே அளவாக சேமாக இருக்கும். நமக்கு ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் வராது. அப் அண்ட் டவுனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 விஷயம் இருக்குது. மெயின் விஷயம் இது தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேக் நெக் வந்து வரைஞ்சிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பேக் நெக்கு, ஷோல்டரு, ஆம்கோல் லென்த்து, ஆம்கோல் வித்து. இது வந்து பார்த்திங்கன்னா இடுப்புக்கும் ஆம்கோலுக்கும் உள்ள கேப்பு. கொஞ்சம் வந்து ஷார்ட்டாக இருக்காங்க. ப்ளவுஸோடைய லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ப்ளவுஸோடைய லென்த் வந்து 13 தான் இருக்குது அப்படின்னா, இந்த லென்த் இருக்குல்ல, இந்த லென்த்து இங்கேருந்து 13 தான் இருக்குது அப்படின்னா கஸ்டமர் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக குள்ளமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்குல்ல இந்த சீமன் அளவு விட்டுட்டு, சீமன் அளவு 1/2 இன்ச்சு இருக்கா, 1/2 இன்ச்சு விட்டுட்டு ரெடி அளவில் இருந்து கரெக்டாக 8 இன்ச்சு வரணும். இங்கே நம்ம மடித்து தைப்போம் இல்லையா, ஓகே, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இடுப்பு வந்து நம்ம மடித்து தைப்போம். ஃப்ரண்ட்டும் பேக்கும் மடித்து தைச்சதுக்கப்புறம் இது வந்து சீமன் அளவு. இந்த ரெடி அளவு வந்து பார்த்திங்கன்னா குள்ளமாக இருக்கிறாங்க, கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறாங்கன்னா 8 இன்ச்சு வரணும். 8 இன்ச்சுக்குள்ளே வந்து 7 இருந்தது, 6, 7, 7.5 இருந்ததுன்னா கையை தூக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து இப்படி இழுத்து பிடிக்கும். உங்களுக்கு ப்ளவுஸ் போட்டுக்கிறதே வந்து ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் வந்து ஹைட்டாக இருக்காங்க, நார்மலாக இருக்கிறாங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு வந்து கூடிக்கலாம். 8.5 இன்ச்சு இந்த லென்த் இருக்குது இல்லையா, இது வந்து 8.5 இன்ச்சு. நல்ல டாலாக இருக்காங்க, நல்ல ஹைட்டாக இருக்காங்கன்னா 9 இன்ச்சு வரைக்கும் வச்சுருக்கலாம். இப்போ என்னுடைய கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல டாலாக இருப்பாங்க, நல்லா ஹைட்டாக இருப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ இது ப்ளவுஸில் காமிக்கிறேன். இது எந்த இடம்னு சொல்லிவிட்டு ப்ளவுஸில் காமிக்கிறேன். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து நான் லைனிங்கில் காமிக்கிறது வந்து அது எந்த இடம்னே எனக்கு பிகினர்ஸுக்கு வந்துட்டு கொஞ்சம் நிறைய டவுட் வரும். அதனால் இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா, ஆம்கோல் ஜாயின் பண்ணியிருக்காங்க, கீழே மடித்து தைச்சிருக்காங்க. இது வந்து நான் தைச்ச ப்ளவுஸு தான். நான் சொல்கிறது வந்து இந்த லென்த்து தான் சொல்கிறேன். இந்த லென்த்து தான் சொல்கிறேன். இது வந்து ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் சுருங்கி இருக்குது. நம்ம நேராக வச்சோம் அப்படின்னா கரெக்டாக 9 இன்ச்சு வரும். இந்த சைடு வந்து குள்ளமாக இருந்தாங்க அப்படின்னா 8 இன்ச்சு, நார்மலாக இருந்தாங்கன்னா 8.5 இன்ச்சு, கொஞ்சம் டாலாக இருக்கிறாங்கன்னா 9 இன்ச்சு வரைக்கும் இந்த நீளம் இருந்தால் மட்டும்தான்
ப்ளவுஸ் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக கை தூக்கும் போதோ அவங்களுக்கு ஒரு நாள் முழுக்க ப்ளவுஸில் இருந்தாலும் ப்ளவுஸ் கொடுக்குறோம் சாரீ கட்டிக்கிறோன்ற ஒரு இதுவே இல்லாமல் நீட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. டாடா.